ஸோ எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ தெளிவாக இருக்கான்னு வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இன்றைக்கி நாம் எக்கனாமிக்ஸோட செகண்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டண்ட்டான டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். டெஃபினேஷன்ஸ் வந்து ஏர்லியராக பார்த்தோம். ப்ளஸ் 4 டெஃபினேஷன்ஸ். ஸோ அந்த 4 டெஃபினேஷனுக்கு யார் யார் ஆத்தர் இதெல்லாமே வந்து லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். கூடவே சில இம்பார்ட்டண்ட்டான சம் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் மீண்டும் ஒரு அருமையான செஷனு. எக்கனாமிக்ஸில் பேசிக்காக இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸி. ஸோ அதுக்கான செஷன் தான் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி லைவ் கிளாஸ் போயிட்டுருக்குன்னு. ஸோ ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற இடம் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி. நிறைய டைப்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸில். பார்த்தீங்கன்னா டைப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 டைப்ஸ் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று கேபிட்டல் எக்கானமி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ரெண்டாவது வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமி அண்ட் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ எக்கனாமி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கிறோம். கேபிட்டல் எக்கனாமின்றது எந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏவில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமி. ஆல்மோஸ்ட் சீனா சொல்லலாம், ரஷ்யா இவங்கெல்லாம் சோசியலிஸ்ட் எக்கனாமி. இந்தியா இஸ் ஏ மிக்சடு எக்கனாமி. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியா இஸ் மிக்சடு எக்கனாமிக்கு எக்ஸாம்பிள். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டாரும் இருக்குது, அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டாரும் இருக்குது. ட்ரெயின் எல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எனி ஒன் கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப். பட் ரஷ்யாவிலலாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பிளேஸ் மேஜர் ரோல். ப்ரைவேட் பார்ட்டிக்கு வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பட் சீனா எக்ஸப்ஷனல் கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பட் தேர் நாட் கம்யூனிஸ்ட், தேர் ஆல்சோ ஆல்மோஸ்ட் கேபிட்டலிஸ்டாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆல். ஸோ இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல் ஒன். ஸோ we can say government plays major role. அண்ட் யூஎஸ்ஏ பொறுத்தவரை நமக்கு தெரியும் பிஸ்னஸ் நல்லா நடக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ capitalist economy, following capitalist economy. ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப் கேபிட்டலிஸ்ட்ன்ற பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் தான் அதிகமாக இருக்கும். ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் இந்த சோசியலிஸ்ட் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் தான் ஓனர்ஷிப். அதாவது ஒரு ட்ரெயினில் நாமளும் ஒரு கிட்டத்தட்ட பங்குதாரர் தான், ஏன்னா வி ஆர் டேக்ஸஸ். ஸோ பப்ளிக் ஓனர்ஷிப். இங்கே மிக்சடு எக்கனாமி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மார்க்கெட் ஃபோர்ஸு. அதாவது பிஸ்னஸ்னாலே என்ன தான், டிமாண்டு சப்ளை இருக்கணும், டிமாண்ட் இருக்கணும், சப்ளை இருக்கணும். அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி வந்து மூவ் ஆகும். ஆனால் இந்த சோசியலிஸ்ட் எக்கனாமி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் பிளானிங் கமிட்டி இருக்கும். ஒரு பிளானிங் கமிட்டி நம்ம நாட்டில் நித்தி ஆயோக் இருக்கு இல்லையா, நித்தி ஆயோக் ஒரு அட்வைசரி கமிட்டி, அந்த மாதிரி ஒரு பிளானிங் கமிட்டி இருக்கும். ஏர்லியராக நித்தி ஆயோக்கு முன்னாலும் கமிஷன் இருந்தது. ஸோ இப்போ வந்து நித்தி ஆயோக் இருக்குது. எக்கனாமியில் எப்படி இருக்கும், இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பிளானிங் அத்தாரிட்டியும் இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளையும் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? அடுத்தது என்ன மோட்டிவ்? இங்கே ப்ரைவேட் செக்டர்னாலே என்ன தான், அவங்க ப்ராஃபிட்டுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, உழைப்பார்கள். பப்ளிக் அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி. இந்தியாவில் ரெண்டுமே இருக்குது. கரெக்டாக? ப்ரைவேட் கம்பெனியும் இருக்குது. ட்ரெயினில் வந்து நாம் போகலாம் அட் ரெடியூஸ்டு ப்ரைஸ், பிளைன்லேயும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ பப்ளிக் செக்டார் இருக்குது, ப்ரைவேட் செக்டார் இருக்குது. வி ஆர் மிக்சடு எக்கனாமிக் கண்ட்ரி. அதே மாதிரி ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். ப்ரைவேட் செக்டார் இருக்கும்போது அது கவர்மெண்ட் ரோல் இருக்குமா? இருக்காது. ஸோ தேர் இஸ் நோ ரோல் ஆஃப் கவர்மெண்ட். பட்டு சோசியலிஸ்ட் எக்கனாமியில் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டே டேக் ஓவர் பண்ணும். மிக்சடு எக்கனாமியில் பப்ளிக் செக்டாரும் இருக்கும், அதாவது பப்ளிக் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது. ஸோ போத். ஓகேவா? காம்படிஷன் எப்படி இருக்கும்? காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். இதில் பிஸ்னஸ் அப்படின்னாலே என்ன இருக்கும், காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் இருக்காது, ரெண்டுமே இருக்கும். அவ்வளோதான். எதில்? மிக்சடு எக்கனாமியில். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், இன்கமோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? அன்ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இங்கே என்னது, ப்ராஃபிட்ன்றது தான் மோட்டிவ். ஏழைகள் ஏழைகளாகிக்கிட்டே இருப்பாங்க,
பணக்காரர்கள் பணக்காரர்கள் ரிச், போர் பிகம் போர். எந்த எக்கனாமிக்ஸில்? கேபிட்டலிஸ்ட். ஓகேவா? ஆனால் இங்கே எப்படி இருக்கும்? சோசியலிஸ்ட் எக்கனாமியில் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டு கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேவா? இங்கே கன்சிடரபிள் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? மிக்ஸ்டு எக்கனாமியில் கன்சிடரபிள் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும். பட் ஆர் வி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி? ஸோ யூ ஹாவ் டு டிசைட் பை யுவர் செல்ஃப். இந்தியா எக்ஸாம்பிள், யூஎஸ்எஸ்ஆர், யூஎஸ்ஏ எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அடுத்தது கம்யூனிசம். கம்யூனிசம் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் சோசியலிசம். கம்யூனிசம்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் சோசியலிசம் தான். கம்யூனிசம் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் சோசியலிசம், ரைட்? அப்படின்னா இது ஒரு சோசியலிசம் தான். கம்யூனிசம்ன்றது ஒரு சோசியலிசம் தான். ஆல்ரெடி பார்த்தோம் கம்யூனிசம். ரெண்டுத்துக்கு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சோசியலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன? சோசியலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு நாம் தெரியணும். அதுக்கு முன்னால் கேபிட்டலிசம்னா தெரியும். கேபிட்டலிசம்னா இயர்லியராக பார்த்திங்கன்னா பணம் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து இந்த உலகத்தை வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்னாச்சு, ஒரு டைம் போக போக சுரண்டல்களை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் உருவானது தான் இந்த சோசியலிசம். யார்? உழைக்கும் வர்க்கணித்து ஒரு குரலாக எழுந்து நின்றது தான் இந்த சோசியலிசம். சோசியலிசம் கொஞ்சம் வேறுபட்டது தான் கம்யூனலிசம். சோசியலிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், அந்த கவர்மெண்ட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் பாதுகாக்கணும், கவர்மெண்ட்டு தன்னுடைய குடிமக்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும், உணவு, இருப்பிடம், லேண்ட், கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும், எல்லாருக்குமே ஈக்குவலாக என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கம்யூனிசம் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகும், சோசியலிசம் போக போக கம்யூனிசமாக மாறும். அந்த கம்யூனிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா வளங்களும் மக்களுக்கே, மக்களே என்ன பண்ணணும், ஒரு விவசாயம் இருக்குன்னா அவங்களே வந்து விளையணும், அவங்களே விளைஞ்சி அவங்க மக்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் தியரி. இது வந்து பெரிய கான்செப்டு. ஸோ கம்யூனிசம் அப்படின்ற பொழுது கிளாஸ்லெஸ் சொசைட்டி உருவாகும். கிளாஸே இருக்காது, எந்த ஒரு ஹைரார்க்கி இருக்காது, ஏழை பணக்காரர்கள் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது கம்யூனிசத்தை பொறுத்தவரை. கிளாஸ்லெஸ், இகாலிட்டேரியன், எல்லா மக்களும் வந்து சமம், எல்லா மக்களும் சமம். வெரி ஐடியலிஸ்டிக் ஒரு ஐடியாலஜி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து இருக்கும், எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நம்மளுக்குள்ள ஒரு சோம்பேறி இருப்பாங்க, ஒருத்தர் அதிக அளவில் உழைப்பார்கள், ஒரு சிலர் வந்து குறைவாக உழைப்பார்கள். ஸோ எல்லாரும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுன்றது இதனுடைய ஒரு கோட்பாடு. பட் அதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இட்ஸ் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறோம், கம்யூனிசம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே சோசியலிசம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணுறோம், கேபிட்டலிசம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்யூனிசம் அண்ட் சோசியலிசம். சோசியலிசம்னா கவர்மெண்ட் பிளேஸ் மேஜர் ரோல், கம்யூனிசம்னா கம்யூனிட்டி பிளேஸ் மேஜர் ரோல். அவ்வளோதான், சிம்பிளாக ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது நாம் பார்க்குறது வந்து வாண்ட்னா என்ன, அப்படின்னு பார்க்குறோம். வாண்ட், டிஹெச் பென்சன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வாண்ட்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. ஆல் தோஸ் டிசைர்ஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது வாண்ட்ஸ் அப்படின்னா விஷஃபுல் திங்கிங், எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது பேர் தான் வாண்ட் அப்படின்னு வேணும் அப்படின்னு நினச்சா அது வந்து வாண்ட். இட் இஸ் ஏ டிசையர். அப்படின்னா அப்போது வாண்ட்டுக்கு டிசைருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் திங்க்கும் பண்ணுறேன், ஐ ஹாவ் த எபிலிட்டி ஆல்சோ. திங்க் ப்ளஸ் எபிலிட்டி தான் என்னது, திங்க் ப்ளஸ் எபிலிட்டி தான் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் ப்ளஸ் எபிலிட்டி தான் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்போது நான் வேணும்னு நினச்சா அது வாண்ட்டு, எனக்கு நினைக்கிறேன், கூடவே அதை வந்து பூர்த்தி செய்வதற்கான திறனும் என்கிட்ட இருக்குது, பணமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுதான் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், யூட்டிலிட்டினா என்ன, யூட்டிலிட்டி மீன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன, சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூட்டிலிட்டி மீன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பட் யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னோம்.
ஏன் யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ஸ்மோக் பண்ணுறோம், அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, பட் இட்ஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல், ரைட்? ஸோ யூட்டிலிட்டி கேன் பி யூஸ்ஃபுல், யூட்டிலிட்டி கேன் பி அன்யூஸ்ஃபுல் ஆஸ் வெல். it will give satisfaction, அவ்வளோதான். ஸோ வாட்ஸை வந்து ஒரு 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன்று வந்து நெசசரிஸ், ரெண்டாவது கம்ஃபர்ட்ஸ், மூணாவது வந்து லக்ஸுவரிஸ். ஸோ நெசசரிஸ் அண்ட் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் லக்ஸுவரிஸ். என்ன சார் நெசசரி அப்படின்னா, உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லாமே நெசசரிஸ். அதாவது ஒரு மனிதன் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா எதெல்லாம் தேவை? ஃபுட்டு, வாட்டர், ஷெல்ட்டு, க்ளோதிங் எல்லாமே தேவை இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நெசசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னா நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், என்னால் ஃபேன் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியும், பட் ஒரு ஃபேன் இருந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் வந்து இருப்பேன் இல்லையா? அதுதான் வந்து கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லக்ஸுவரிஸ். நான் ஃபேன் இல்லை, எனக்கு ஏசி வேணும். லக்ஸுவரி, புரியுதுங்களா? மூணுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெசசரிஸ் நம்ம பேசிக்காக உயிர் வாழ்றதுக்கு கண்டிப்பாக ஃபுட் இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ இருக்க முடியும். ஸோ அதை வந்து நெசசரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்ட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை வந்து ஆடம்பரமாகவும் இல்லாமல் ரொம்ப தேவைகள் மட்டும் இல்லாமல் சிறிதளவு கொஞ்சம் என்னால் நடந்து கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் இருந்தால் என்னால் நடந்து போக முடியும், பட் கம்ஃபர்டபுள் இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஈஸியாக போயிடுவேன். இல்லை நான் அந்த 4-5 கிலோமீட்டர் போகிறதுக்கும் கார் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது லக்ஸுவரிஸ். ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வாண்ட்டு. டிசைர்னா என்ன சொன்னேன்? வாண்ட்டுன்னா என்ன சொன்னேன்? டிசைர்னா என்ன சொன்னேன்? டிசைர்னா விஷுவல் திங்கிங் ப்ளஸ்ஸு எபிலிட்டி இருக்கணும். வாண்ட்டுனா விஷுவல் திங்கிங், அதை பற்றி திங்க் பண்ணுறேன், எனக்கு ஆடி கார் வேணும்னு நினைக்கிறேன்னா அது வாண்ட். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எக்கனாமிக்கலாக உழைக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்ச பிறனால அதை வந்து கன்சியூம் பண்ணுவோம். கன்சியூம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்? நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், விச் மீன்ஸ் யூட்டிலிட்டி கிடைக்கும். ஓகேவா? மறுபடியும் இந்த சைக்கிள் வந்து தொடரும். வேறு ஏதாவது நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா சேம் சைக்கிள் வந்து தொடரும். வாண்ட்டுடைய சைக்கிள் அது. ஓகேவா? ஸோ ஹியூமன் வாண்ட்ஸு கிளாஸிஃபை பண்ணது யார் அப்படின்னு கேட்பாங்க. பென்சன் அவர் வந்து 3 வகையாக பிரிச்சுருக்காருன்னு சொன்னோம். நெசசரிஸ், கம்ஃபர்ட்ஸ் அண்ட் லக்ஸுவரி, NCL. ஓகேவா? நெசசரிஸ் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நெசசரியை வந்து 3 நெசசரிஸ்ன்றது எப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையானது தான் நெசசரி. அதே மாதிரி நம்மளுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் ஃபுட்டு இருந்தால் உயிரோடு இருப்பேன், கரெக்டு. ஆனால் 3 டைமும் ஃபுட்டு சாப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நல்லா எஃபிஷியண்ட்டாக உழைப்பேன். இல்லை ஒரே ஒரு டைம் தான் ஃபுட்டு சாப்பிட்னா உயிரோடு மட்டும்தான் இருப்பேன். ஸோ இட் ஹேஸ் டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி அஸ் வெல் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறேன். எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே 3ஆக பிரிச்சிருக்காங்க. நெசசரி கேன் பி கிளாசிஃபைடு நெசசரி ஃபார் லைஃப், உயிரோடு இருக்கிறதுக்காக. நெசசரி ஃபார் எஃபிஷியன்சி, திறனை அதிகரிப்பதற்காக. கன்வென்ஷனல் நெசசரிஸ்னால் நார்மலாக கன்வென்ஷனலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிலதெல்லாம் நம்ம பழக்கப்பட்டு போயிருப்போம். ஃபார் த எக்ஸாம்பிள், எனக்கு வந்து டீ குடிக்கிற ஹேபிட் இருக்குது, காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்குது. ஸோ இது கன்வென்ஷனல் நெசசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கன்வென்ஷனல் நெசசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டீ இருக்குது, காஃபி இருக்குது, நான் கண்டிப்பாக இதை என்ன பண்ணுவேன்? குடிப்பேன், எனக்கு தேவை. பட் இட் இஸ் எ கன்வென்ஷனல் நெசசரி. ரொம்ப நாள் பழக்கப்பட்டு போனதுனால இந்த நெசசரி இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெசசரி ஃபார் லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது செகண்டு டைப்பு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது. நம்மளுடைய நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இருந்தால் போதுமா? நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட கரெக்டாக வந்து பாடியை மெயின்டைன் பண்ண முடியும். விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடாது, கரெக்டு தானே? ரைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் என்ன ஆகிடும்? டிசீஸ் வரும், கரெக்டா? ஸோ we have to be very efficient as well. So the goods and services that are essential for maintaining our efficiency is called necessary of efficiency. Conventional necessaries அப்படின்னா என்ன? நம்ம ஒரு சில கூட்ஸை நம்ம பழக்கப்பட்டு போயிருப்போம், அது வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான கூட்ஸ் தான் பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் நெசசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி, டீ, சிகர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் நெசசரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அடுத்தது வந்து கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கணும், என்னால் ஈஸியாக நடந்து போக முடியும், பட் இருந்தாலும் ஸ்டில்
if I get a bus, I can reach earlier, so it will be very comfortable for me. அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ கம்ஃபர்ட்ஸ் ஆர் குட்ஸ் தட் லீட் டு ஈஸி லிவிங் அண்ட் மேக்ஸ் அவர் லைஃப் வெரி சிம்பிள் அண்ட் ப்ளசண்ட். ஒரு லைஃப்பை வந்து ஈஸியாக வாழணும் அப்படின்னா கம்ஃபர்ட்ஸ் தேவை. வி கேன் ஏர்ன் ஃபார் கம்ஃபர்ட்ஸ், வி ஷுட் நாட் ஃபால் ஃபார் த லக்ஸுரி அப்படின்னு ஒரு கோட்டு. ஸோ வி ஷுட் ஃபீல் கம்ஃபர்ட், பட் வி ஷுட் நாட் ஃபால் இன் டு த லக்ஸுரி. ஸோ லக்ஸுரி இஸ் நெகட்டிவ் திங், comfort is a positive thing. Okay, right. It also increases the efficiency. So ordinary chair இருக்கு, ஓகே அது நெசசரி. கண்டிப்பாக ஒரு சேர்ன்றது நமக்கு நெசசரி. ஒரு குஷனோட இருக்கக்கூடிய ஒரு சோஃபாவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். நம்மளால் ஈஸியாக வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கான ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை முறை வாழ்வதற்கு கொடுக்கும். அடுத்தது லக்ஸுவரிஸ். Luxuries means goods and services which are generally non-essential. Luxuries means they are expensive இருக்கும். It's very much necessary for your living. So it is more than your satisfaction. ஓகேவா? லக்ஸுவரிஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், பட் we have to spend more. ஓகேவா? They do not increases the efficiency. For the example, costlier ornaments we are wearing, சில்க் சாரீஸ், ஒன் பங்களா, சென்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஸுவரிஸில் சேரும். ரைட்டா? ரைட். இவ்வளோ நேரம் நாம் வந்து பார்த்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் நெசசரிஸு, 3 டைப்ஸ் ஆஃப் நெசசரி எல்லாம் பார்த்தோம். வாண்ட்ன்றது எல்லாமே வந்து முடிச்சு வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்தது நாம் இவ்வளோ தூரம் பார்த்தோம். கூட்ஸ்னு படித்தோம் இல்லையா? கூட்ஸ், எனிதிங் தட் சாட்டிஸ்ஃபைஸ் யூ, தட் இஸ் கால்டு கூட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எனி மெட்டீரியல் ஆர் கமாடிட்டி தட் சாட்டிஸ்ஃபைஸ் யுவர் வாண்ட், தட் சாட்டிஸ்ஃபை ஒரு வாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஆசை, ஒரு தேவையை வந்து பூர்த்தி செய்யுது அப்படின்னா அது கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷனை தான் இப்போது அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக பாருங்கள். சப்ளையை பொறுத்து கூட்ஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். சப்ளையை பொறுத்து கூட்ஸை என்ன பண்ணலாம்? கிளாசிஃபை பண்ணலாம். ஃப்ரீ கூட்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் ஃப்ரீ குட் அப்படின்னா? ஈஸியாக கிடைக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள், சன்ஷைன் இருக்குது. நம்மளுக்கு வந்து சன்ஷைன் இருக்குது, கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. சன்ஷைன்ன்றது கண்டிப்பாக தேவை. ரெயின்ஃபால் இருக்குது, அதுவும் நமக்கு கண்டிப்பாக தேவை. காற்று இருக்குது, கண்டிப்பாக தேவை. ஆனால் இதனுடைய சப்ளை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்ளைனா என்னது? ஈஸியாக கிடைக்குது, அவைலபிலிட்டி. சப்ளை எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் மோர் தேன் த டிமாண்ட். புரியுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்குது. இது இந்த காற்று, சன்ஷைன், ரெயின்ஃபால் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. தே ஆர் நாட் ஸ்கார்ஸ். அது வந்து நம்ம குறைவாலாம் கிடைக்கிறதில்ல, அபண்டன்ஸாக கிடைக்குது. நம்ம இதுக்காக எதுவும் பேயெல்லாம் பண்ணுறதில்ல. நோ பேமெண்ட். வி ஆர் நாட் பேயிங் எனிதிங் டு ஃப்ரீ குட். அதனால தான் இதை வந்து ஃப்ரீ குட் அப்படின்னு சொல்கிறாங்க. வி டு நாட் பே எனி ப்ரைஸ் ஃபார் சச் குட்ஸ். வி டு நாட் பே. ஓகேவா? சப்ளை, டிமாண்ட். சப்ளை இஸ் ஹையர் தேன் த டிமாண்ட். ஸோ எக்ஸாம்பிள் சன்ஷைன், ரெயின்ஃபால், ஏர், இதெல்லாம் ஃப்ரீ குட். எக்கனாமிக் குட். ஓகே, பேஸ்ட் ஆன் சப்ளை வந்து அடுத்தது பார்க்க போகிறது எக்கனாமிக் குட். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், ஃப்ரீ குட்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஃப்ரீ குட்டில் சப்ளை இஸ் கிரேட்டர் தேன் டிமாண்டு. இந்த எக்கனாமிக் குட்டில் டிமாண்டு கிரேட்டர் தேன் சப்ளையாக இருக்கும். வி ஹாவ் டு பே ஓவர் ஹியர். பே, இங்கே நோ நீட் டு பே. அவ்வளோதான். இதுதான் வந்து எக்கனாமிக் குட்க்கும் இந்த ஃப்ரீ குட்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ எக்ஸாம்பிள், பில்டிங், நாம் வாங்கக்கூடிய பில்டிங்காக இருக்கலாம், ஒரு ஃபர்னிச்சராக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய we have to pay. Always their demand is higher than the supply. ஓகேவா? அதனால தான் we are paying, otherwise we won't pay. ரைட்டா? ரைட். இப்போது பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஃபரபிலிட்டினா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மாற்றி விடுவதை பொறுத்து சில கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல், அதாவது கூட்ஸை வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் கூட்ஸ், ரெண்டாவது வந்து இன்டர்னல் கூட்ஸ். எக்ஸ்டர்னல் கூட்ஸ் அண்ட் கூட்ஸ். எக்ஸ்டர்னல் கூட்ஸை மேலும் ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று டிரான்ஸ்ஃபரபிள், இன்னொன்று நான் டிரான்ஸ்ஃபரபிள். சாரி, மெட்டீரியல் கூட்ஸு, பர்சனல் கூட்ஸு. மெட்டீரியல் கூட்ஸ் அண்டு பர்சனல் கூட்ஸு.
இந்த மெட்டீரியல் கூட்ஸை தான் மறுபடியும் ரெண்டாக பிரிக்கிறேன். டிரான்ஸ்ஃபரபிள், நான் பர்சனல் கூட்ஸு, டிரான்ஸ்ஃபரபிள், நான் டிரான்ஸ்ஃபரபிள் பிரிச்சிருக்கு. இங்கே அழகாக எழுதியிருக்கேன் பாரு. மெட்டீரியல் கூட்ஸ் அதாவது எல்லாமே மெட்டீரியலாக இருக்கக்கூடியது. எக்ஸ்டர்னல் கூட்ஸ் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பர்சனல் கூட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் த எக்ஸாம்பிள் என்னுடைய தைரியம், என்னுடைய நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொருத்தருக்கு வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேவா? இதை வந்து இன்டர்னல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ரான்ஸ்ஃபரபிளாக இருக்கும். எப்பவுமே இது என்னவாக இருக்கும்? நான் ட்ரான்ஸ்ஃபரபிளாக தான் இருக்கும். எபிலிட்டி, இன்டெலிஜென்ஸு, என்னுடைய கரேஜு, என்னுடைய கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் யாருக்குமே என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கால்டு internal goods. It also gives satisfaction, correct? So if I am very confident, I am also satisfying. So what is material good? External goods பர்சனலை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒருவேளை ஒரு காராக இருக்கலாம், ஒரு பைக்காக இருக்கலாம், இதெல்லாம் கூட்ஸ் தான். இதெல்லாமே கூட்ஸ் தான். பைக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணலாம்? வித்துடலாம். அது வந்து டிரான்ஸ்ஃபரபிள். நான் டிரான்ஸ்ஃபரபிளாக இருக்கக்கூடிய மெட்டீரியல், நான் வாங்கக்கூடிய டிகிரி சர்டிஃபிகேட் ஆகட்டும், நான் வச்சிருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நான் டிரான்ஸ்ஃபரபிள். நான் இன்னொருத்தருக்கு விற்க முடியாது, அது எனக்கானது. இட் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள். ஆனால் இது என்னது? மெட்டீரியல். இது மெட்டீரியலில் டிரான்ஸ்ஃபரபிள், நான் டிரான்ஸ்ஃபரபிளுக்கான எக்ஸாம்பிள். தென் பர்சனல் கூட்ஸு பட் இட் இஸ் நாட் வெரி இன்டர்னல் கூட்ஸ். பர்சனல் கூட்ஸ் லைக் என்னுடைய பிஸ்னஸ் இருக்குது, இது என்னுடைய பர்சனலான விஷயம். இது ஃபார் த எக்ஸாம்பிள் என்னுடைய யூடியூப் இருக்குது. இட் கேன் பி டிரான்ஸ்ஃபரபிள். யூடியூப் என்ன பண்ணலாம்? இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். நான் டிரான்ஸ்ஃபரபிள், எனக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கரேஜை வந்து இன்னொருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஏ பர்சனல் கூட்ஸ். ஸோ இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. கொடுத்தது யார்? மார்ஷல் அப்படின்றவர் கொடுத்தாரு. So we can classify them into external goods and internal goods. External good, again we are classifying external good into material and personal goods. Okay, right. அடுத்து, based on the consumption, goods are classified as consumer goods and producer goods. Consumer goods அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நாம் ஒரு கன்சியூமர் வாங்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நமக்கு தேவைக்கு வாங்குறது எல்லாமே கன்சியூமர் கூட்ஸ். ஃபார் த எக்ஸாம்பிள், எனக்கு ஃபுட்டு வேணும், நான் தான் கன்சியூம் பண்ண போகிறேன். ஸோ குட்ஸ் வேணும், ஃபுட்டு வேணும், காஸ்மெட்டிக்ஸு, புக்ஸு, பென்னு, ஒரு கீபோர்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கூட்ஸ். ப்ரொடியூசர் கூட்ஸ் ஃபார் ஒரு ஃபார்மர் தான் வந்து ப்ரொடியூசர். அவருக்கு சீட் கிடையாது, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தேவை. சீடெல்லாம் என்ன பண்ணணும்? விதை தேவை, ப்ரொடக்ஷன் பண்ணணும். பேடியை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா என்ன தேவை? விதை தேவை. அதுதான் வந்து ப்ரொடியூசர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விதை தேவை, ஃபெர்டிலைசர்ஸ் தேவை, கூடவே பார்த்திங்கன்னா லேபர்ஸ் தேவை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஸ் கூட்ஸ் விச் ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் அதர் கூட்ஸ். இந்த ப்ரொடியூசர் கூட்ஸ் வச்சு ஒரு கூட்ஸை உருவாக்குறாங்க. இங்கே வந்து பேடியை உருவாக்குறாங்க. ஓகேவா? அதை வந்து ப்ரொடியூசர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள், மெஷின்ஸ், ஃபேக்ட்ரி பில்டிங்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், they are called producer goods, right? Based on durability, ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்கக்கூடிய தன்மையை வச்சு ரெண்டாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறேன். ஒன்று மோனோ பீரியட் குட்ஸ் அண்ட் பாலி பீரியட் குட்ஸ். அப்படின்னு என்ன? ஒரே ஒரு டைம் தான் இந்த குட்ஸை யூஸ் பண்ண முடியும். குட்ஸ்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தலாம். ஃபார் த எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங் இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? பல வருஷத்துக்கு உயிரோடு இருக்கலாம். இது எப்பயுமே எக்ஸாஸ்ட் ஆகாது. ஓகேவா? இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு மெஷினரி இருக்குது, வி கேன் யூஸ் ஃபார் மோர் தேன் ஒன் டைம். மோனோ பீரியட் கூட்ஸு ஒன்லி ஒன் டைம் வி கேன் யூஸ். ஃபார் த எக்ஸாம்பிள், நான் ஒரு முறை ஃபுட்டு வந்து சமைக்கிறேன். ஃபுட்டு சமைச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து சாப்பிட்ருவேன். ஒரே டைம் தான் சாப்பிட முடியும். ஓகேவா? ஆல் ஃபுட் ஐட்டம்ஸ், சீடாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் மோனோ பீரியட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பாருங்கள், இதெல்லாம் வித்தியாசமான ஒரு டெர்மினாலஜி. ஸோ சம் அதர் டைப்ஸில் முக்கியமானது இதெல்லாம். வெப்லன் அல்லது ஸ்னோப் கூட். கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும். வெப்லன் அல்லது ஸ்னோப் கூட் அப்படின்னா, when price increases that encourages the people to buy more of it. நார்மலாகவே பார்த்தோம்னா, ஒரு பொருளினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? டிமாண்ட். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிமாண்ட் குறையும். ஃபார் த எக்ஸாம்பிள், ஒரு தக்காளி வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம அதிக அளவில்
பர்ச்சேஸ் பண்ணுவோம். வீட்டில் வந்து தக்காளி சட்னியாக செய்வாங்க. தக்காளி சட்னியாக செஞ்சு நமக்கு போடுவாங்க. அதே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தக்காளியவே கண்ணில் காட்ட மாட்டாங்க. ஓகேவா? வெங்காயமும் அதே மாதிரி தான். ஸோ வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் த டிமாண்ட் டிக்ரீசஸ். வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ். பட் இன் சம் கேசஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இது வந்து எக்ஸப்ஷனல் எப்பயுமே எல்லா ஒரு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ சார்? பிகாஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் கூட்ஸ் ஆர் சுப்பீரியர். ஃபார் த எக்ஸாம்பிள், ஒரு பொருளினுடைய மக்கள் வந்து திங்க் பண்ணுறாங்க, ஒரு ஆடி காரு இருக்குது, புது வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. புதுசாக ஒரு ஆடி கார் என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய விலை ஃபஸ்ட்டு வந்து 10 ஒரு 3 கோடி வச்சுப்போம். 3 கோடி இருக்குது. இந்த வருஷம் விற்றது வந்து 5 கோடி இருக்குது. மக்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இதில் ஏதோ ஒரு புது வகையான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் பேயிங் 5 crore ஆல்சோ இட்ஸ் ஒர்த்தி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆல்சோ த டிமாண்ட் இன்க்ரீசஸ். தட் டைப் ஆஃப் குட்ஸ் இஸ் கால்டு வெப்லான் கூட்ஸ் அல்லது ஸ்னோப் கூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆடிக்கார்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸை ஞாபகத்தை வச்சுக்காங்க. ஈஸியாக வந்து இதை ரிமெம்பர் பண்ணிக்கலாம். வெப்லான் கூட்ஸ் அல்லது ஸ்னோப் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக்னாலே என்னது? பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பப்ளிக் கூட்ஸ். ஃபார் த எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவில் வந்து பப்ளிக் பஸ் யூஸ் பண்ணுறோம், ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு பப்ளிக் பிளேசஸ் யூஸ் பண்ணுறோம், பார்க் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. National defense, it is a public goods. So public goods are goods that provide non-rivalry, non-excludability characteristics. ஓகேவா? இதெல்லாமே பப்ளிக் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மெரிட் கூட்ஸ் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை உருவாக்கும். நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் உருவாகும். அது வந்து மெரிட் கூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நான் கன்சியூம் பண்ணுறதுனால நெகட்டிவான இம்பேக்ட் உருவாகுனா அது டிமெரிட் கூட்ஸ். ஃபார் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், இது தட் இஸ் ஆல்சோ குட்ஸ் தான். பட் தே ஆர் ப்ரொவைடிங் மீ நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் மை ஹெல்த், நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் கிவன். ஸோ இட் இஸ் கால்டு டிமெரிட் கூட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது ஜிஃபன் கூட்ஸ் அப்படின்னா ரேர் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபீரியர் கூட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜிஃபன் கூட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமையாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு ரேர் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபீரியர் கூட்ஸ்னால் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இது ஒரு எக்ஸப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் என்ன சொல்லுது? வென் ப்ரைசஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ். வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ். வெப்லான் கூட்ஸ்லையும் இது எக்ஸப்ஷன். வெப்லான் கூட்ஸ் ஆல்சோ எக்ஸப்ஷன். law of demand. Veblen goods also exception for law of demand. Again Jiffen goods also law of demand. Law of demand is a exception to the Veblen goods as well. So Veblen goods அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கூட மக்கள் என்ன பண்ணுவாங்க, விரும்பி வாங்குவாங்க. ஏன்? இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால, அதனுடைய ஒர்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நம்புறதுனால அது வாங்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஜிஃபன் கூட்ஸ்க்கு ஒரு சின்ன கதை இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஒரு லோ இன்கம் ஏரியாவில் இருக்கேன். லோ இன்கம்னா ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கேன். ஒரு ஏழ்மையான ஒரு நாடு. என்கிட்ட ஒரு 100 ரூபா, என்கிட்ட என்னது 100 ரூபா தான் என்னுடைய டெய்லி சம்பளம். எவ்வளோ? 100. இயர்லியராக பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு டெய்லி என்ன பண்ணுவேன், ரைஸ் கன்சியூம் பண்ணுவேன். 3 வேளை வந்து ரைஸ் சாப்பிடுவேன். இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரைஸ் ஆஃப் த ரைஸ் என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் ஆஃப் த பேடி என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், இந்த இப்போ ரைஸ் ப்ளஸ் சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் கன்சியூம் பண்ணக்கூடிய ரைஸோட குறைக்க மாட்டோம். எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணி தான் ஆகணும், சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக அந்த 100 ரூபாயை வெஜிடபிள்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு வெறும் ரைஸ்க்கு என்ன பண்ண ஆரம்பிப்பேன், ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். வென் ப்ரைஸ் இன்க்ரீசஸ் demand also same time remains the same. பண்ணாலும் என்னால் என்ன பண்ண முடியாது, சில கூட்ஸை விட்டு தர முடியாது, கண்டிப்பாக தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில்
என்ன ஆகும், இருக்கக்கூடிய கூட்ஸுக்கு பேர் தான் கிஃபன் கூட்ஸ். இந்த இடத்துல பேடி, வீட்டு, இந்த மாதிரியான ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே கிஃபன் கூட்ஸ்குள்ள வரும். பாருங்க, demand of those goods generally decreases with decrease in the demand of these goods generally decreases, demand இதாகும். அதே மாதிரி வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடுவோம், வாங்கி சாப்பிடுவோம். கிஃபன் கூட்ஸ் அப்படியே ஆப்போசிட்டில் போடும், நான் லக்ஸுரி ப்ராடக்ட் விச் டிமாண்ட் இன்க்ரீசஸ், இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ரைட். பாருங்க, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நார்மலாக டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் கர்வு இப்படி இருக்கும். எப்படி இருக்கும், இப்படி. ஆனால் இங்கே பாருங்கள், டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்குது, இன்வெர்டட் சி, டி ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் பார்க்கலாம். இங்கே டிமாண்ட் இங்கே இருக்குது, ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஓகேவா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, டிமாண்டும் இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய சேலரி வந்து பத்தலை, 100 ரூபா எனக்கு வந்து 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு பத்தலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, 2-3 டைம் சாப்பிடக்கூடிய அந்த ரைஸை ஒரு டைம் தான் சாப்பிடுவேன். அப்படியே என்ன ஆகும், என்னுடைய டிமாண்டு குறைஞ்சிக்கிட்டே போய் நிறுத்திடுவோம், ஒரு கட்டத்தில் நிறுத்திடுவோம். இதுதான் வந்து ஜிஃபன் கூட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நம்மளை வந்து டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறது. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜிஃபன் கூட்ஸ்னால் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்ஃபீரியர் கூட்ஸ். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, இன்ஃபீரியர் கூட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இன்ஃபீரியர் குட் இஸ் த ஒன் அண்ட் இன்க்ரீஸ் இன் இன்கம். என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டிமாண்டு டிக்ரீஸ் ஆகும். என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்டு டிக்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு. இந்த இடத்துல எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் எப்படி இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். இன்ஃபீரியர் குட்ஸில் என்னவா இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். ஆஸ் யுவர் இன்கம் க்ரோஸ் யூ பை less low value bread and more high quality and organic bread. For the example, பாருங்க, நான் வந்து இயர்லியராக இப்போ வந்து இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு கம்மி ரேட்டில் இருக்கக்கூடிய அரிசி பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் திடீர்னு வந்து பணக்காரன் ஆயிடுறேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த பழைய ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ரைஸை விட்டுட்டு புது ரைஸுக்கு நான் ஷிஃப்ட் ஆகிடுவேன். ரேஷன் ரைஸ் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், ரேஷன் ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு ஜாப் கிடச்சி போயிடுறேன். உடனே என்ன ஆகும், ரேஷன் ஷாப்புக்கான டிமாண்டு குறைஞ்சிரும். நான் டிமாண்டே பண்ண மாட்டேன். அடுத்து வேறு ரைஸு, பொன்னி, இந்த மாதிரி என்ன பண்ணுவேன், பாஸ்மதின்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதுதான் வந்து இன்ஃபீரியர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ரேஷன் ஷாப்பில் இருக்கக்கூடிய இதுதான் இன்ஃபீரியர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூடு இன்னொரு கூடு என்னுடைய வேல்யூவை வந்து குறைக்குது. ஓகேவா, அதனால் என்ன ஆகும், நெகட்டிவ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நடக்கும். எக்ஸாம்பிள்ஸோடு படிச்சிங்கன்னா தான் இது வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்ஃபீரியர் குட் இஸ் த ஒன் வென் இன்க்ரீஸ் இன் த இன்கம் காசஸ் ஏ டிக்ரீஸ் இன் டிமாண்ட். ரேஷன் ஷாப்பில் இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன ஆகிடும், குறைச்சிரும் அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இன்ஃபீரியர் குட்ஸ். ஸோ இன்ஃபீரியர் குட்ஸ், ஜிஃபன் குட்ஸ், வெப்லான் குட்ஸ், 3 இம்பார்ட்டண்ட்டான குட்ஸை வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. 1 செகண்ட். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். சில குட்ஸ் எல்லாம் வெரி காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரினா என்னது, ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி. ஒருவேளை நான் ஒரு டிவி வாங்குகிறேன். டிவி வாங்கினா கண்டிப்பாக அது கூட நான் என்ன பண்ணுவேன், டிவிடி பிளேயர் சேர்த்து வாங்கிப்பேன். ஓகேவா, ஃபார் த எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டவ் வாங்குகிறேன், ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குகிறேன். கண்டிப்பாக அது கூட நான் என்ன பண்ணுவேன், இக்னைட் பண்ணுறதுக்கு அந்த இக்னைட்டர் வாங்குவேன். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து
காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் ஒன்று வாங்கினா இன்னொன்று சேர்த்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன் வி ஆர் பர்ச்சேசிங் டிவிடி பிளேயர் ஆஸ் வெல். டிவிடி பிளேயர் வாங்கினா கண்டிப்பாக நம்ம என்ன தான் வாங்குவோம், சிடி, அதில் போடக்கூடிய டிவிடி சிடி இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டிடியூட்னா நமக்கு தெரியும், வேர்ட் இட் செல்ஃப் சேஸ் சப்ஸ்டிடியூட் அப்படின்னா ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெப்சினுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய கோகோ கோலாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன், இது 60 ரூபா வந்துருச்சு, இப்போயும் கோகோ கோலா 50 ரூபா தானே, நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன வருவேன், பெப்சிலேருந்து கோகோ கோலாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இது பேர் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் சேமாக இருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். பெப்சி குடித்தாலே எனக்கு ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். யூட்டிலிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூட்டிலிட்டியோட யூனிட் என்னன்னு சொல்லுவாங்க, யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் ஆஃப் யூட்டிலிட்டி இஸ் ஈக்குவல் டு யூட்டில்ஸ். ஓகேவா? நம்ம வந்து ஒரு நீளத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்னென்னு சொல்லுவோம், மீட்டர்னு சொல்லுவோம். ஒரு நேரத்தின் அலகு என்னன்னு சொல்லுவோம், செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி யூட்டிலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெப்சியோட யூட்டில்ஸ் எனக்கு 100 யூட்டில்ஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த கோகோ கோலாவோட யூட்டில்ஸும் என்ன தான் இருக்கும், 100 ரூபா இருக்கும். ஆனால் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ, 50 ரூபா, 60 ரூபா. இப்போது 60 ரூபா, ஆனால் இது 50 ரூபா. ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன், இதை தான் தேர்ந்தெடுப்பேன். எது, கோகோ கோலாவை தான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் யூட்டில்ஸ் அட் ரெடியூஸ்டு ப்ரைஸ். அதுதான் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபினிஷ்டு கூட்ஸ் அல்லது ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முடிஞ்சிருச்சு, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பால் இருக்குது, பால்லேருந்து அதெல்லாம் கடைஞ்சி எடுத்து தயிராக கொண்டு வந்து நிறுத்துறது ஃபைனல் கூட்ஸ். ஓகேவா? நமக்கு அட் த எண்ட் ஆஃப் கன்சியூமர் கையில் இருந்தால் அது ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினிஷ்டு கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பைசைக்கிள் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கான எடுத்துக்காட்டு. அப்படியே வந்தோம்னா அடுத்து இன்டர்மீடியேட் கூட்ஸ். அப்படியே உள்ளே இருக்கிறத படித்து பாருங்கள். இன்டர்மீடியேட் குட் இஸ் அ குட் தட் யூசஸ் டு ஃபினிஷ்டு குட். அதாவது ஒரு ஃபினிஷ்டு கூடை உருவாக்கணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் கூடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபினிஷ்டு கூடை உருவாக்கணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் கூடு இருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் இருக்குது, சுகர் கேன்லேருந்து சுகரை நாம் உருவாக்குறோம். ஸோ இந்த இடத்துல இன்டர்மீடியேட் கூடு எது, சுகர் கேனு. எனக்கு சுகர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் கேன் இருக்கணும், கரெக்டாக? அதனால் சுகர் கேன் இந்த இடத்துல இன்டர்மீடியேட் கூடு. ஸோ சுகர் தான் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன கிடைக்கும், கடைசியாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னது, சுகர் கேன் தான் இன்டர்மீடியேட் கூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் இன்டர்மீடியேட் கூட்ஸ் ஆர் அன்ஃபினிஷ்டு கூட்ஸ், தே ஆர் நாட் yet finished and used to input to finish the finished goods. Further processing, intermediate goods are found in production chain between raw materials and finished goods. இதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டா? படிக்க தேவையில்ல. டிஃபரண்ட் கூட்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ். இதில் கிடைக்கக்கூடிய ஸ்லோப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கக்கூடிய ஸ்லோப்பு டவுன்வர்டு. இந்த ஸ்லோப்புக்கு பேர் என்னது, டவுன்வர்ட் ஸ்லோப்பு டிமாண்ட் கர்வ். அதுவே நார்மல் டிமாண்ட் கர்வ் அப்வர்டு ஸ்லோப். நார்மல் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும், அப்வர்ட் ஸ்லோப் கர்வாக இருக்கும். ஆனால் டிஃபரண்ட் கூட்ஸில் மட்டும் டவுன்வர்ட் ஸ்லோப் கர்வாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்ம். த டிஃபரண்ட் கூட்ஸ் ஹேஸ் த கவ் ஷேப் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ். டிஃபரண்ட் கூட்ஸோட டிமாண்ட் இதெல்லாம் படித்தாச்சு. ரைஸ், வீட்டு, பிரெட்ன்றது எக்ஸாம்பிள்ஸோடு நாம் பார்த்தோம். அடுத்தது கன்சியூமர் பிஹேவியர். ஆல்ரெடி இந்த விஷயங்களை பார்த்தோம். வாண்ட்னா என்ன, டிசைர்னா என்ன, டிமாண்ட்னா என்ன. வாண்ட்னா ஜஸ்ட் இட்ஸ் ஏ விஷஃபுல் திங்கிங், நான் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ திங்க் பையிங் ஏ ரேஞ்ச் ரோவர் கார், ஐ வாண்ட் டு பை ஏ ரேஞ்ச் ரோவர் கார் அப்படின்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் டிசைர் அப்படின்றது திங்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐ ஹாவ் த எபிலிட்டி டு ஃபுல்ஃபில் மை want. For the example, I am thinking of buying rover and I have money also. இங்கே பர்ஸுக்கு பதில் ரோவர் போட்டுக்கோங்க. and I have money also. So that is called desire. Then demand அப்படின்னா எப்போ இந்த விஷயத்தெல்லாம் வாங்கி முடிக்கிறனோ அப்போது என்னுடைய டிமாண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுது. டிமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது, அவ்வளோதான்.
ஸோ டிமாண்ட் எப்போ தான் முடியுது, எண்டு விஷுவல் திங்கிங் இருந்தால் மட்டும் போதாது, அதை பர்ச்சேஸ் பண்ணுற எபிலிட்டியும் நம்மளுக்கு இருக்கும், பர்ச்சேஸும் பண்ணிடுவோம். அதுதான் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி மீன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூட்டிலிட்டி மீன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். Satisfaction. Utility is not is equal to usefulness. Utility can be useful and non-useful as well. அவ்வளோதான். ஸோ anything that gives satisfaction is called utility. Utility அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அது சாட்டிஸ்ஃபைங்னே சொல்லிடலாமே சார் அப்படின்னு இருக்கும். ஸோ யூட்டிலிட்டின்ற வார்த்தையை பார்த்தா பயமாக இருக்கும், பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ பொறுமையாக சொல்கிறோம், புரிஞ்சுக்கணும். யூட்டிலிட்டி அனலைசிஸை பொறுத்தவரை 2 இம்பார்ட்டண்ட்டான லாஸ் இருக்குது. யூட்டிலிட்டி அனலைசிஸை பொறுத்த வரைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 லாஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, ரெண்டாவது லா ஆஃப் ஈக்யூ மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஈக்யூ மார்ஜினல் யூட்டிலிட்டி 2 லாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. law of diminishing marginal utility. ரைட்டா? ரைட். இது என்ன சொல்லுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். law of diminishing marginal utility என்ன சொல்லுது அப்படின்னா, amount of satisfaction provided by the consumption of decreases as we increase the goods consumption. அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் படிக்கும்போது என்ன ஆகாது, ஒன்றும் புரியாது. அதுவே நம்ம என்ன பண்ணுறோம், விளக்க போகிறோம். இதை லாவாக படித்து வச்சுக்கோங்க. படிச்சுட்டு இப்போது இந்த இடத்துல நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் கான்செப்டை. அதாவது எனக்கு தாகமாக இருக்குது, என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், தண்ணி குடிப்பேன். கரெக்டாக? கரெக்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூட்டிலிட்டினுடைய யூனிட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது என்னது, யூட்டில்ஸ் தான் யூட்டிலிட்டியோட யூனிட். எப்படி நம்மளுக்கு ஒரு நீளத்தின் அலகு SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர்னு சொல்கிறோமோ, அது மாதிரி யூட்டிலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனுடைய யூனிட் எதுன்னு கேட்டால் யூட்டில்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன். அப்படி குடிக்கும் பொழுது எனக்கு யூட்டிலிட்டி எவ்வளோன்னா 10 யூட்டில்ஸ், அதாவது 10%, 10 சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குது. 10 சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னது எனக்கு கிடைக்குது. அப்போது மார்ஜினல்னால் எப்பயுமே எழுதி வச்சுக்கோங்க, ஒரு அழகாக ஒரு இடத்துல போட்டு எழுதி வச்சுக்கோங்க. Marginal is equal to difference. Marginal means difference. Utility means satisfaction. Utility means satisfaction. Total means sum. Total means sum. Law of diminishing na enadhu, குறையுது. Marginal means difference. யூட்டிலிட்டி மீன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது இதில் இந்த வார்த்தைகள்லேருந்தே நாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ யூட்டிலிட்டியில் வேரியேஷன் ஆகுது. யூட்டிலிட்டியில் வேரியேஷன் ஆகும்போது டிஃபரன்ஸ் உருவாகுது. ஓகேவா? அதை லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இங்கே பாருங்கள், 2வது கிளாஸ் நான் குடிக்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு 10 யூட்டில்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஆனால் போக போக எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல பாருங்கள் 8 யூட்டில்ஸ் தான் நான் என்ன பண்ணுறேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்து ஒரு கிளாஸ் குடிக்கும்போது என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா அது ஃபஸ்ட் கிளாஸ் குடிச்சோன்னு கொஞ்சம் வயிறு நிரம்பிடுது. அதனால் அதே டேஸ்ட்டு, அதே ஃபீலிங்கு, அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா அடுத்த கிளாஸ்லேயும்? கிடைக்காது, கண்டிப்பாக குறையும். ஸோ அதுதான் இங்கே 18 மாதிரி இருக்குது. இங்கேருந்து +8 போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 10 யூட்டில்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, ஆனால் இப்போ 8 யூட்டில்ஸ் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி மீன்ஸ் marginal utility is equal to total utility 1 minus total utility 2. எப்பயுமே always total utility -1 and total utility -2. இல்லை 2 - 1 எப்படி போட்டாலும் சரி, 2 - 1 எப்படி போட்டாலும் சரி. ஓகேவா? இங்கே பாருங்கள், அடுத்த லெவலுக்கு அடுத்த 3வது கிளாஸ் நான் குடிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு 6 யூட்டில்ஸ் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருக்கு. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது மறுபடியும் இன்னொரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன். 4 யூட்டில்ஸ் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் குடிக்கும்போது எனக்கு 10 சாட்டிஸ்ஃபேக்ஷன், பட் அப்படியே போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இங்கே +2,
இங்கே 0 ஆகிடுது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் கிடைக்காது, வெறுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறேன், அப்புறம் எனக்கு தேவையே இல்லைடா, என்னால் குடிக்கவே முடியாதா அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ இதுதான் லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இப்போ அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும். என்ன சொல்லுது, ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிக்ரீசஸ். டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, கன்சம்ஷன் ஆஃப் எவ்ரி அடிஷ்னல் யூனிட், ஒவ்வொரு கிளாஸ் நான் குடிக்கும் பொழுதும் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் குட் டிக்ரீசஸ். என்ன டிக்ரீஸ் ஆகுது, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் பொழுதும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே போனதுன்னா அது வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுவே கர்வாக போட்டோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது, டிக்ரீசிங் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? டிக்ரீசிங் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. அதுவே யூட்டிலிட்டி, என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், குடிக்கிறேன் ஒரு லெவலுக்கு போயிட்டு பின்னால் என்ன ஆகிடுது, என்னுடைய யூட்டிலிட்டி டோட்டல் யூட்டிலிட்டி என்ன ஆகிடுது, 0 ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் வெறுக்க ஆரம்பிச்சிடுறேன். அந்த கர்வு என்ன ஆகும், இதுதான் வந்து யூட்டிலிட்டி கர்வு. இது வந்து இனிஷியலாக எனக்கு 20 சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 8 ஆச்சு, 8 4 ஆச்சு, 4 2 ஆச்சு, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போனது இல்லையா? அதுதான் இந்த கர்வு பார்த்துக்கோங்க, கர்வு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதை படிச்சுட்டு ஒரு புத்தகத்தில் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ரெண்டாவது லா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன லா, லா ஆஃப் ஈக்யூ மார்ஜினல் யூட்டிலிட்டி. EQ means equal, marginal means difference, utility means satisfaction. ஓகேவா? இதை வச்சு நாம் படிக்கணும், அவ்வளோதான். இந்த 3 வார்த்தையும் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக. என்கிட்ட பட்ஜெட் 50 ரூபா தான் இருக்குது. EQ, மார்ஜினல், டிஃபரன்ஸ், யூட்டிலிட்டி மீன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேவா? இதுக்கு வேறு பேர் எல்லாம் இருக்குது. கூசன்ஸ் செகண்ட் லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், லா ஆஃப் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இப்படி நிறைய பேர்ஸ் இருக்குது. இந்த பெயர்களை எல்லாம் மனப்பாடம் செய்து வச்சுக்கொள்ளுங்கள், இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். ஸோ வழக்கம் போல் என்ன டெஃபினேஷன் சொல்லுன்னா, இஃப் எ கன்சியூமர் பர்ச்சேசஸ் மோர் தேன் 1 commodity with a given income level, he applies law of equal marginal utility to attain the maximum satisfaction. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு. ஸோ இந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம கான்செப்ட் பார்ப்போம். கான்செப்ட் பார்த்தாங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு புரியும், இந்த விஷயம் என்னாகும் புரியும். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு வெஜிடபிள் ஷாப்புக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். போன உடனே அந்த இடத்துல தெரியுது, ஃப்ரூட் ஷாப்புக்கு போன உடனே எனக்கு தெரியுது, நான் பணம் எடுத்துகிட்டு போகல. என்ன பண்ணல, பணம் எடுத்துகிட்டு போகல. என் பேக்கெட்டில் செக் பண்ணி பார்க்குற ஏதாவது அமௌண்ட் இருக்கான்னு. என்கிட்ட வெறும் 50 ரூபா தான் இருக்குது. என்ன பண்ணுறேன், என்கிட்ட வெறும் 50 ரூபா தான் இருக்குது. பட்ஜெட் எவ்வளோ தான், வெறும் 50 ரூபா. ஆனால் வீட்டில் என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, மேங்கோ வாங்கிட்டு வா, அப்படியே ஆப்பிளும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேங்கோவும் வாங்கிட்டு வா, ஆப்பிளும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மேங்கோ பிடிக்கும், ஆப்பிள் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். பட் மேங்கோ பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ 20 ரூபா, ஆப்பிள் வந்து ஒரு மேங்கோ 10 ரூபா. கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய பட்ஜெட் 50 ரூபா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டேன். வெறும் 50 ரூபா தான் என்கிட்ட பட்ஜெட் இருக்குது. மேங்கோ வந்து 20 ரூபா, ஆப்பிள் 10 ரூபா. எனக்கு மேங்கோ தான் அதிகமாக பிடிக்கும், ஏன்னா அதுதான் எனக்கு அதிக அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். யூட்டிலிட்டி எனக்கு அதுதான் அதிகமாக பிடிக்கும். ஓகேவா? மேங்கோ, ஆப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்காங்க. இப்போது மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன், அமௌண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், டிஃபரன்ஸ் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன பண்ணுறேன், டிஃபரன்ஸ் இன் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி, எனக்கு யூட்டிலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மேங்கோவுக்கு எனக்கு 100 யூட்டிலிட்டி கிடைக்குது. ரெண்டாவது மேங்கோ சாப்பிடும் பொழுது எனக்கு என்ன ஆகும், அதனுடைய யூட்டிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதில் பார்த்தோம் இல்லையா, முன்ன கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதுதான் முன்னுக்கு இப்போக்கு இல்லை தொடர்பு. ஸோ யூட்டிலிட்டி என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வரும். 180 ஆகும் ரெண்டாவது மேங்கோ சாப்பிடும் பொழுது. மூணாவது மேங்கோ சாப்பிடும் பொழுது எனக்கு 60 ரூபாய் 60 யூட்டில்ஸாக மாறும். அடுத்தது 40 யூட்டில்ஸாக மாறும். ஓகேவா? மேங்கோ சாப்பிடும் பொழுது
அதுவே இதுக்கு நான் வந்து ஒரு ப்ரைஸ் ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிக்கிறேன். மார்ஜினல் யூட்டிலிட்டி டிவைடட் பை ப்ரைஸ் போடுறோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளோ? இங்கே 100. ஒரு மேங்கோனுடைய ரேட் எவ்வளோ? 20. எனக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ? 5. சாட்டிஸ்ஃபேக்ஷன் 5 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 80. மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளோ? 80. ரேட் ஆஃப் த மேங்கோ எவ்வளோ? 20. அப்படியே போடுறோம் 4. அதே மாதிரி போடுங்க 3, 2. ஒரு டேபிள் முடிஞ்சது மேங்கோவுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்றோம், செகண்ட் ஆப்பிள் சாப்பிட்றோம், மூணாவது ஆப்பிள் சாப்பிட்றோம், நாலாவது ஆப்பிள் சாப்பிட்றோம். அதனுடைய யூட்டிலிட்டி என்ன ஆகும்? போக போக 80, 60, 40, 20ன்னு குறைஞ்சிக்கிட்டே போகும். கரெக்டாக தெரியும். ஸோ இந்த இடத்துல மேங்கோவோட ப்ரைஸ் எவ்வளோ? சாரி, ஆப்பிளோடைய ப்ரைஸ் எவ்வளோ? 10 ரூபா. ஸோ 80 டிவைடட் பை 10 எவ்வளோ? 8, 6, 4, 2. சார் இதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த 5 இருக்கு பாரு, இதுக்கு என்ன அர்த்தம்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு எது அதிக அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது எங்கிட்ட இருக்கக்கூடிய 50 ரூபாயை வச்சு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடிய பழங்களை நான் வாங்கிட்டு போகணும். அதுதான் வந்து இந்த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டியோட கான்செப்ட். ஓகேவா? அப்படியே வாங்க, பின்னால் வாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஆப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அதனுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி பை ப்ரைஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் மேக்ஸிமம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 8 சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடியது எது? ஃபஸ்ட்டு ஆப்பிள் தான் கொடுக்குது எனக்கு. ஏன்னா 8 கொடுக்குது. ஓகேவா? அதனால் அதுக்கு ஒரு 10 ரூபா போயிடுச்சு. என்னோடய பட்ஜெட்டே எவ்வளோ தான்? 50 ரூபா தான். ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? இங்கே 10 ரூபா போயிடுச்சு. ரெண்டாவது பார்க்குறேன், ரெண்டாவதும் ஆப்பிள் தான். ஏன்? MU டிவைடட் பை P பார்த்தீங்க அப்படின்னா 6. அப்படியே பின்னால் வாங்க, பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் 6. இதுதான் 6. ரெண்டாவது 8க்கு அடுத்தது அதிக அளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடியது எது? இதுதான் 6. அதுக்கு அடுத்தது எது? 5. அதுக்கு அடுத்தது எது? இதுவா இந்த நாளா? ஏன்னா என்னுடைய பட்ஜெட் என்னது? 50 ரூபா தான். இங்கே 10 ரூபா முடிஞ்சு, இங்கே இன்னொரு 10 ரூபா 20 ரூபா முடிஞ்சு. மேங்கோ வந்து ஒரு பழம் வாங்கினா 20 ரூபா. ஸோ இங்கே 40 ரூபா முடிச்சு, மீதி எங்கிட்ட 10 ரூபா இருக்குது. அந்த 10 ரூபாய்க்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னால் வாங்க முடியும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. மூணாவதாக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆப்பிள் தான் வாங்குவேன். ஏன் அப்படின்னா அதுதான் எனக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். 5 கொடுக்குது. 5 கொடுக்குறதுனால 20 ரூபா எங்கே போயிடுச்சு? டோட்டல் 40 ரூபா போயிடுச்சு. மீதி 10 ரூபா தான் இருக்குது. அந்த 10 ரூபா வச்சு என்னால் என்ன தான் வாங்க முடியும்? ஆப்பிள் தான் வாங்க முடியும். அதுதான் என்னுடைய டோட்டல் பட்ஜெட். ஸோ உங்களுக்கு வந்து லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கிளாரிஃபை வித் த டெலிகிராம் பிளாட்ஃபார்ம். The link will be available in description box. So you can utilize that. நம்மளோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். சப்போர்ட் பண்ணலாம். ஸோ சில கிளாஸஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இட் வில் பி இன்க்ளூடட் இன் மெம்பர்ஷிப். ஓகேவா? ஸோ வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன, டோட்டல் யூட்டிலிட்டினா என்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மார்ஜினல் யூட்டிலிட்டி மீன்ஸ் அடிஷ்னல் அல்லது எக்ஸ்ட்ரா மீன்ஸ் டிஃபரன்ஸு, அடிஷ்னல் மீன்ஸ் டிஃபரன்ஸு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரிசீவ்டு ஃப்ரம் கன்சூமிங் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் கமாடிட்டி இஸ் கால்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி. வேரியேஷன், ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ஆப்பிள் சாப்பிடும் பொழுதும் எனக்கு வந்து அதோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். டோட்டல் யூட்டிலிட்டி மீன்ஸ் அது எல்லா கிடைக்கக்கூடியது, எல்லா யூட்டிலிட்டியும் கூட்டினா கிடைக்கக்கூடியது டோட்டல் யூட்டிலிட்டி. பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் கூட்டிட்டீங்க. யூட்டிலிட்டி இங்கே இருக்கா? இங்கே வாங்க. டோட்டல் யூட்டிலிட்டினா என்னது? இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டினா டோட்டல் யூட்டிலிட்டி. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய எல்லா 10, 18, 24 எல்லாத்தையும் கடைசியாக கிடைக்கக்கூடியது தான் என்னது? டோட்டல் யூட்டிலிட்டி. எங்கே சொல்லியிருக்காங்க மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன, டோட்டல் யூட்டிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அவ்வளோதான். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டியை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபார்ம் யூட்டிலிட்டினா என்ன அப்படின்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது. ஃபார் த எக்ஸாம்பிள் காட்டன் எங்கிட்ட இனிஷியலாக என்ன இருக்குது? காட்டன் இருக்குது. காட்டனாக இருக்கும்போது அதனுடைய வேல்யூ கம்மியாக இருக்கும். அதுவே நான் ஒரு ஷர்ட்டாக மாற்றிடுறேன். ஒரு ஷர்ட்டாக காட்டனாக இருக்கும்போது அதனுடைய வேல்யூ எவ்வளோதான்? ஒரு 50 ரூபா இருக்கும் ஒரு கேஜி. ஆனால் ஒரு ஷர்ட்டாக மாற்றும்போது எவ்வளோ ஆயிடுது? 800 ரூபா 900 ரூபாயாக மாறிடுது. ஸோ அதனுடைய வேல்யூ, அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதனுடைய குவாலிட்டி இன்க்ரீசஸ் வென் இட்ஸ் ஃபார்ம் சேஞ்சஸ். ஃபார்ம் அதாவது காட்டன்ற ஃபார்மில் இருந்து
ஷர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முக்கு மாறிடுது. ஸோ இட் இஸ் கால்டு ஃபார்ம் யூட்டிலிட்டி. இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன். இட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டியே சில டைப்ஸ் இருக்குது, கரெக்டாக? பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அதனுடைய வேல்யூவும் மாறும், அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரொவைடிங் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், கேரளாவில் காடமும் விளையுது. ஆனால் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ இருக்காது. அதுவே போய் வெளிநாட்டில் கொண்டு போய் விற்றீங்க அப்படின்னா நல்ல வரவேற்பு, நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்க. அது பேர் பிளேஸ் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் பொழுது அதற்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தியா, அது பேர் பிளேஸ் யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் யூட்டிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் பீரியட். ஆனியன் வந்து ஒரு 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 சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஆனியனோட விலை வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சமயம் நமக்கு அந்த டைம் எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நான் என்ன பண்ணுவேன், ஸ்டோர் வச்சுருவேன். இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா என்ன பண்ணுவோம், டிமாண்ட் ஹையஸ்ட்டாக இருக்கும்போது அந்த ஆனியனை வந்து சேல் பண்ணிவிடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ கரண்ட்டாக ஒரு 50 ரூபா விற்குது, நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சேன், ஒரு 3-4 மாதத்தில் வந்து அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 100 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இல்லையா. அது பேர் டைம். அப்படி ஸ்டோர் பண்ணி விற்றா அப்படின்னா அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் டைம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டி. தென் பொசிஷன் யூட்டிலிட்டி. என்னிடம் ஒரு லேண்ட் இருக்குது. இப்போது என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு லேண்ட் இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கும் பொழுது அதனுடைய வேல்யூ கம்மி. நான் ஒரு ஆள்கிட்ட விற்கும் போகிறேன், நான் ஒரு பர்சன்கிட்ட விற்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவார், நான் இப்போ வச்சுருக்கக்கூடிய பொருளை அதிக விலை கொடுத்து வாங்குவார். அதுதான் வந்து பொசிஷன் யூட்டிலிட்டி. என்கிட்டருந்து ஓனர்ஷிப் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது பேர் பொசிஷன் யூட்டிலிட்டி. அப்போ 4 கிளாசிஃபிகேஷன்: யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்ட் பொசிஷன் யூட்டிலிட்டி. பொசிஷன் யூட்டிலிட்டி. ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய செஷனில் இன்றைக்கி நாம் பார்த்த விஷயங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக சின்ன ரிவிஷனை போடுவோம். கிளாசிஃபிகேஷன் 4 விஷயம்: ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்ட் பொசிஷன் யூட்டிலிட்டி. ஃபார்ம்னா ஃபார்ம் சேஞ்ச் ஆகுது, பிளேஸ் சேஞ்ச் ஆகுது, டைம் சேஞ்ச் ஆகுது அண்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. தென் மார்ஜினல் யூட்டிலிட்டினா டோட்டல் யூட்டிலிட்டினா என்ன? மார்ஜினல் மீன்ஸ் டிஃபரன்ஸ், டோட்டல் யூட்டிலிட்டி மீன்ஸ் summation of all the utilities. Then we have seen the concepts of law of marginality, law of equimarginal utility, law of diminishing marginal utility கான curve எப்படி இருக்கும், total utility curve first increase ஆகும், after it decreases. straight line இருக்கும். marginal utility always straight. ஏன் அப்படின்னா each and every consumption the utility decreases, utility satisfaction decreases. so marginal utility ஓட curve shape எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா straight லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரியணும். இதெல்லாம் 1 மார்க். இதெல்லாம் வந்து 1 மார்க். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம், யூட்டிலிட்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாண்ட்னா என்ன, டிசைர்னா என்ன, டிமாண்ட்னா என்ன பார்த்தாச்சு. ஜிஃபன் கூட்ஸு நெகட்டிவ். ஜிஃபன் கூட்ஸில் வந்து நெகட்டிவ் டிமாண்ட் கர்வ் கிடைக்கும். அண்ட் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ்னால் என்னது, சப்ஸ்டிடியூட் பண்ணது காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ், டெலிவிஷன் ப்ளஸ் டிவிடி. அண்ட் இன்ஃபீரியர் கூட்ஸ் நெகட்டிவ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அண்ட் ஜிஃபன் கூட்ஸு தொலைவோமா, ஜிஃபன் கூட்ஸு, டிமெரிட் கூட்ஸு அண்ட் மெரிட் கூட்ஸு. பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி, பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொடுக்கும். டிமெரிட் கூட்ஸ் வந்து நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி கொடுக்கும். அண்ட் சம் அதர் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா வெப்லான் ஸ்னோப் குட். வெப்லான் குட் பார்த்தீங்கன்னா வென் த ப்ரைஸ் இன்க்ரீசஸ் த பீப்புள் மோர் பர்ச்சேஸ். ஓகே, பப்ளிக் குட்ஸ் we know. At a mono period only one time we use. Poly period means we use many more times. And consumer goods, producer goods. Consumer goods means consumer கையில் எதாவதெல்லாம் கிடைக்குதோ அது consumer goods. Producer, for the example farmer இருக்காருன்னா அவர் கையில் எதெல்லாம் போடுவார், ஃபெர்டிலைசர் போடுவார், இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது ப்ரொடியூசர் குட்ஸ். எக்ஸ்டர்னல் குட்ஸ், இன்டர்னல் குட்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் எக்கனாமிக் குட்னா தெரியும், ஃப்ரீ குட்னா தெரியும். லக்ஸுவரிஸ், கம்ஃபர்ட்ஸ் அண்ட் நெசசரிஸ். அதுவே நெசசரியே 3ஆக பிரிக்கிறோம். கொடுத்தது யார், பென்ஷன் அப்படின்ற ஒரு. வாண்ட்னா என்னன்னு பார்த்தோம், வாண்ட்டை தான் 3ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ பென்ஷன்ன்றது தான் கொடுத்தாரு. டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஒரு 4 வகை: கேபிட்டலிஸ்ட், சோசியலிஸ்ட் அண்ட் மிக்சடு எக்கனாமி. அண்ட் ஃபைனலி நாம் படிக்க வேண்டிய செஷன். ஸோ மீண்டும் ஒரு அருமையான செஷனை உங்களை சந்திக்கிற உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்குமார். டாடா, பை பாய்.